ஏய் கேட்டிப்பா, இந்த பாறை மேலே பாரு ஒரு மயில். ஒரு மயில் உட்காந்துருக்குது. 2 மயில் இருக்கு. 2 மயில் இருக்கா? இல்லையடி, ஒன்று தான் என் கண்ணுக்கு தெரியுது. நல்லா பாருடா, 2 மயில் இருக்கு. இல்லையடி, இப்போ பாரு. திமுத்தி இருக்கா? எட்டி உதச்சுன்னு வச்சுக்கோ, குட்டைக்குள்ள கிடப்பேன். இருக்கா? இன்னொரு மயில் பிங்க் ப்ளூ, சாரி பிங்க் ஒயிட் பிளாக்ன்னு இருக்கு பாரு. அது மயில் இல்லை, பண்டிக்குட்டி. கொண்டு சாவடிச்சிருவேன். எங்க அம்மா வீடு வந்து ரொம்ப இயற்கையா சூப்பரா இருக்கும். மழை பெஞ்சாலாம் சுத்தி பாத்தீங்கன்னா மலை இருக்கும், அதுக்கப்புறம் குட்டை இருக்கும், காடு பூவு தோட்டம் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆனா நீ வந்து சொல்லலாம் சொர்க்கமே இதுதானமா, இதுக்கு தானமா எல்லாரும் வாழணும், இப்படிதானே வாழணும்னு இயற்கையா வாழலாம் இங்க வந்தோம்னா, இப்படிதானமா எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. கரெக்டு தான். பட் என்ன தெரியுமா, எங்க அம்மா வந்து எப்படின்னா சொல்லுவாங்க, லேடிஸ் வந்துட்டு காலையில எந்திரிச்சா குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. எங்க அப்பா வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எந்திரிச்சிடணும், சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உதிச்சிடணும், அப்போதான் குடும்பம் வந்து உயர்ந்து. நம்மனால முடியாது. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து அந்த தொல்லையே கிடையாது. நான் வந்து 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் எங்கள் மாமியார் வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. இரு என் பார்ட்னர் கூவுறான், ஏன்னே கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இதுக்கு பிஸ்னஸ்க்கு யூடியூப்க்கு வேலையும் போயிட்டு இருக்கு. அதனால ப்ராப்பராக வந்து லேட் நைட் ஆயிடுது தூங்குறக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து நீங்கள் நைட்டு 3 மணிக்கு தூங்குங்க, 4 மணிக்கு தூங்குங்க, அது எனக்கு தேவையில்ல, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க அப்படிம்பாங்க. ஸோ வந்து அம்மா வீடு என்னதான் சொர்க்கமாக இருந்தாலும் சில விஷயத்தில் இங்கிட்டு தாங்க போது போயிடணும்.